I really loved the movie. It was good. What do you like the most in the movie? So I'm not a thriller or horror movie person, but this movie hooked me really into it. So I was like, what is happening? What about the heroine's character? Heroine's character was it her first movie? This was her first movie. She did a good job. She did a good job. Huh? You don't know Tamil? I know Tamil. நமக்கு தெரியல தமிழ்ல இங்கிலீஷ் கேட்டனால கேட்டேன் நான் கொஞ்சம் பிகாஸ் நான் வந்து வளர்ந்ததெல்லாம் சண்டிகர் ஸோ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வரும் தமிழ் சொல்லுங்க சாங்ஸ் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் நல்லா இருந்துச்சுண்ணா இட் வாஸ் குட் நான் கிளைமாக்ஸ்ல எப்படி பண்ணுவீங்க? கிளைமேக் அதுதான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க ஓகே இதுதான் ஸ்டோரி அப்படின்னு ஒரு லூப்பில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ட்விஸ்ட் ஸோ அது மாதிரி ஹுக் ஆகிட்டே போகிறதுனால கிளைமேக்ஸ் வெரி குட் நைஸ் எனி லாக்? இல்லை பிகாஸ் லேக் ஆகிற இடத்துல போய் தெர் இஸ் நியூ ஸ்டோரி ஸோ அது மாதிரி போய் போய் 3 hours போனது தெரியல. நன்றி. நான் படம் பார்த்தீங்க ஆடியன்ஸ் ஷோஸ் இந்த படத்தை பார்த்தோம். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்குமே படம் அவ்வளோ என்கேஜாக இருந்தது. திரைக்கதையாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் ஸ்பீடு அடுத்த ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு ட்விஸ்ட்டுன்னு என்கேஜாக இருந்தது. பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆரம்பத்துலேருந்து கடைசி நல்ல ஒரு விறுவிறுப்பான ஒரு என்கேஜான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கட்டும் ஓவரால் மொத்த படமே நல்லா இருந்தது. நீங்களும் சொல்லியிருப்பாங்க ரசிகலாம் சொல்லியிருப்பாங்க ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கொண்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஃபாஸ்ட்டாக படம் போணுச்சு. அதனால் ஸ்லோவாலாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு என்ன பிடிச்சது படத்தில்? எனக்கு வயலன்ஸ் கொஞ்சம் காட்ட வேண்டிய விதத்தில் காட்டியிருந்ததுனால எனக்கு வயலன்ஸ் அவ்வளோவா ரொம்ப வயலன்ஸாகவும் இல்லை, ஒரு வயலன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. விஷுவலாக படம் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளேலாம் வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த விக்ரம் இல்லை விருமாண்டி படத்தில் இந்த ரோஷமனை பற்றி யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. நல்லா இருக்கு படம் ஃபுல்லாக. படம் கிட்ட ஒரு பெண்களுக்கான திரைப்படமா இருக்கு. வேற நல்லா இருக்கு. மூவி எப்படி இருந்துச்சு சார்? மூவி நல்லா தான் இருந்தது. முதல்ல பார்க்கும்போது நார்மல் மூவி மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஆனால் வந்து கொஞ்ச நேரம் ஒரு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் போனோன்னே இது கொஞ்சம் வேறு மாதிரியான ஒரு மூவின்றதை தெரிஞ்சுட்டேன். பல திருப்பங்கள் இருக்குது, நம்ம எதிர்பார்க்காத திருப்பங்கள்லாம் நிறைய இருக்குது. படம் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு என்ன பிடிச்சது படத்தில்? படத்தில் எல்லாமே ஹீரோட நடிப்பு பிடிச்சிருந்தது. புதுமுகம் மாதிரி தெரியல, ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். எல்லாமே நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் ஏசிபி எல்லாமே நல்லா தான் சார் பண்ணியிருந்தாங்க. படம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் சார். ஆடியன்ஸ் ஆதரவு இருந்ததுன்னா அமோகமாக வரும். ஒரு புது ஆக்டரோட படம் எப்படி என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? புது ஆக்டரோட படம் வந்து எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோ என்ன அப்படி டேரக்டரும் வந்து ஃபெமிலியர் நாள் இல்லை அப்படின்னு மாதிரி நம்ம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபெமிலியராக இல்லை. அவர் எத்தனை படம் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. அப்படி தான் நினச்சின்னு வந்தோம். ஆனால் எப்பவுமே வந்து நம்ம டேரக்டர் புதுசு ஹீரோ புதுசுலாம் நான் பார்க்க மாட்டேன். கதை தான் புதுசு. அதனால் கதையை பற்றி தான் நான் பார்ப்பேன். அதனால் வந்து கதை ரொம்ப நல்லா இருக்கு சார். ஏதோ லாக் வர மாதிரி இருக்கா படத்தில்? லேக்லாம் ஒன்றும் இல்லை சார். லேக்லாம் எந்த இடத்துலையுமே இல்லை. நல்ல விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. படம் முடிஞ்சதே நமக்கு தெரியாத மாதிரி தான் இருக்குது. என் ஒய்ஃபை கேட்டுது முடிச்ச படம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா இருந்துச்சு. இங்கே பார்த்து பேச அவரை பார்த்து நல்லா இருந்துச்சு சார். என்ன பிடிச்சது படத்தில்? எல்லாமே பிடிச்சது. இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. போலாம். எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரியல ரெண்டு பேருக்குமே. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எங்கேயுமே போர் அடிக்கல. ரொம்ப எங்கேஜிங்காக இருந்தாங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சது படத்தில்? சஸ்பென்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அவரோட ஆக்டிங் பெஸ்ட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரியல, எங்கேயுமே லேக் இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருந்தது. சாங்கும் நல்லா இருந்தது. மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்தது. என்ன கேள்வி வேணுது? இந்த படத்துல வந்து ஹீரோயின் கேரக்டர் கிளைமேக்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் எப்படி காட்டுங்க? இல்லை, அது கொஞ்சம் எதிர்பார்க்காத ட்விஸ்டாக தான் இருந்தது. பட் நல்லா இருந்தது. முதல்ல படம் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய திரைப்படம். ஆமாம்மா, அது வந்து வைலன்ஸ் இருக்கிறதுனால போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி ஒன்றும் மோசமாலாம் இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் தினேஷ் ஜூனியர். நான் இந்த படத்தில் கிறிஸ்டோஃபருங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படம் நல்லா வந்திருக்கு. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் டைரக்டருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இந்த ப்ராஜெக்ட்க்கு எங்களை தேர்ந்தெடுத்தாங்க. ப்ரொடியூசர்ஸாக இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களை ஏமாத்தாங்க. ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபராக இருக்கணும் சார், ஜெய்சன் இருக்கணும், எடிட்டர் சார், அப்புறம் மியூசிக் டைரக்டர் சார், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க.
இது புது முயற்சியாக இருக்கும். இந்த ஸ்க்ரீன் பிளே உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுவோம். கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். எங்களை மாதிரி சின்ன படத்துக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் இப்படி சப்போர்ட் கொடுக்கும்போது இன்னும் நிறைய சீன்ஸ் வரும். உங்களை கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து என்டர்டெயின் பண்ணுவோம். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஒரு இங்கிலீஷ் படம் அது தமிழில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. படம் வந்து ஆரம்பத்துலேருந்தே ட்விஸ்டாக இருக்குது. இப்படி தான் இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அது இல்லாமல் வேறு மாதிரி இருக்குது. அப்புறம் முக்கியமாக மியூசிக், ஒவ்வொரு டைரக்ஷன் படம் வந்து நல்ல கிறிஸ்பாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. படம் எங்கேயும் லேக் இல்லை, போர் இல்லை, நல்லா இருக்குது. படம் ஆரம்பிச்சதும் முடிஞ்சதும் தெரியவே இல்லை. டைமிங் அவ்வளோ சூப்பராக இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த நடிகர்கள் வந்து புது நடிகர்கள் மாதிரியே எனக்கு தெரியல. அவங்க வந்து வெரி எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. இதில் டைரக்டருடைய ஃபோட்டோ தெரியுது. ஆக்டர்ஸ் உண்மையாகவே ஹீரோ ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த மோட்டர் ரூம் வந்து உண்மையாகவே நான் அழுதுட்டேன். உண்மையாக அந்த சீன், அந்த பேக் மியூசிக் அண்ட் அந்த அவங்களோட நடிப்பு, 2 பேரோட நடிப்பும் அந்த மியூசிக் வந்து இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே இல்லை. அதான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நடிச்சிருந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஹீரோவாக இருக்கட்டும் ஹீரோயினும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. டேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. இது வந்து ஆக்சுவலி நியூ ஃபிலிம், டெபியூ ஃபிலிம் மாதிரியே இல்லை. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஃபிலிம் நல்லா இருக்கு. வெரி குட். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் எல்லாருக்கும். படம் எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக க்ரைம் த்ரில்லர்னு கேள்விப்பட்டேன். வந்து ஜோனர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் டெபியூ ஹீரோ மாதிரியே இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அண்ட் ஹீரோயினோட ஆக்டிங்கும் செம்மையாக இருந்துச்சு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நியூ ஃபேஸ் வந்திருக்கு. எப்படி என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? அதான் நியூ ஃபேஸு, நிறைய காம்படிஷன் இருக்குது இப்போது. எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்தேன். பட் நல்லா பண்ணியிருந்தாரு. டெபியூ ஆர்டிஸ்ட் மாதிரி இல்லை, பட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏதாவது லாக் ஆகிற மாதிரி இருக்கு? எனக்கு தெரியல, எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. மேபி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண நிறைய சேஞ்சஸ் வரும். ஆனால் அந்த டெபியூ ஆர்டிஸ்ட்க்கு உண்டான என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணுமோ அது கண்டிப்பாக கொடுத்துருந்தாரு. நல்லா பண்ணியிருந்தாங்க. டைரக்ஷனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாங் கூட ஒரு சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவராலாக என்ஜாய் பண்ணோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய. நம்ம இந்த சீன் தான் இப்படி தான் முடியும் அப்படின்னு நினைக்கும் போது அது இருக்காது, வேறு மாதிரி இருக்குது. அப்புறம் அங்கே போய் ஓகே இவர் தான் அப்படின்னு நினைக்கும் போது அப்படி இல்லை, வேறு மாதிரி இருக்குது. மியூசிக் சூப்பராக இருக்குது. மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம நினச்சி கூட பார்க்க, இதுக்கு முன்னாடி நிறைய படம் வந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. பார்க்குறவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோம் அப்படின்ற ஒரு கண்டிப்பாக ஒரு இதை கொடுக்கும் அவங்களுக்கு. படத்தில் வந்து ஹீரோயின் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. 2 சாங்ஸ் இருக்குது. அதில் ஒரு சாங் வந்து படத்தில் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. பாட்டு ஒரு டாக்டரோட ஃபாதரோட அந்த அஃபெக்ஷன் வந்து அந்த பாட்டில் நல்லா பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருக்குது. அப்புறம் அவரோட கொரிடா வாக் ஒன்று இருக்குது, அது ரொம்ப நல்லா இருக்குது. அது நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே இல்லை அவருக்கு. நல்லா ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் மூவி டேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு மூவின்னு சொல்லவே முடியல.